வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே யோசிக்காத வழியிலலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க தொடங்க போவீங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு வித்தியாசமான யோசனை சரியான திசையில் சென்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அதாவது நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கும். அது கரெக்டான பாயிண்டில் உங்களுக்கு கைட் பண்ணிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட ஞாபகத்தை கவனத்தை உங்கள் பேரில் இம்ப்ரெஷன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, குழுவாக செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நடக்க தொடங்கும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அணுகுமுறையோடு கவனிப்பாங்க உங்களை. அது உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கருத்து மாற்றம் ஏற்படும். அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றவங்களோட உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. அவங்க ஏதாவது ஐடியா சொல்கிறாங்கன்னா அதுவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கருத்து வேறுபாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுது. அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல முக்கியமான முடிவுகள் அமைதியாக எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப சேவை செய்கிற இடத்துல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிற இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு. வெளியூர் சம்மந்தமான ஒரு கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வர மாதிரியாக இருக்கும். அவசரமாக ஏதாவது ஒரு புதிய திட்டத்தில் பண முதலீடு செய்கிறது தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்த வரையில் சில கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரியான இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வர மாதிரியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக அன்எக்ஸ்பெக்டட் செலவெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். புதிய வருமான வாய்ப்பு உருவாகும். அது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் டெக்னிக்கல் சம்மந்தமாகவோ இல்லை ஆன்லைன் மூலியமாகவோ சில விஷயங்கள் உங்களுக்கு செலவு கொடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கான்டாக்ட்ஸ் மூலியமாகவோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சேமிப்பு புறக்கணிக்காதீங்க. அது கொஞ்சம் சேவிங்ஸ்க்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாதீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு 1 வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணிவிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாழக்கிழமை ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் சம்மந்தமாக, தகவல் தொடர்பு சம்மந்தமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களோட யோசனை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அதில் ஒரு குழப்பம் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்களோட யோசனை இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய விவாதங்கள் சின்ன டிஸ்கஷன் எல்லாம் மீண்டும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பாங்க. அது அவங்கக்கிட்டேருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மனசு திறந்து பேசுகிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரம்பு சம்மந்தமான டயர்டு, கொஞ்சம் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணுக்கால், கால் வலி அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா தூக்கம் குறையிறதுனால வர்றதா இருக்கும். அது நீங்கள் தூக்கம் குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும்.
ரொம்ப யோசனை காரணமாக உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அழுத்தம் வரும். அதனால் கொஞ்சம் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஜாக்கிரதையாக எது ஒரு யோசனையுமே வந்து யோசனை பண்ணுங்கள், டக்குன்னு ஒரு முடிவெடுங்க, செயல்படுத்திட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரொம்ப டைம் கண்ணு முழிச்சு இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய யோசனை அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். குரூப் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு தொடர்பான சில சம்பந்தமான ஒரு பாட விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்தமாக வாழ்க்கையை வந்து ஒரு சீரான நிலைக்கு, ஒரு சீரான மனநிலைக்கு வைக்கிறதுக்கு சனி பகவானோட வழிபாடு ஒரு நல்ல பலன் தரும். சனி பகவான் வந்து சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா மனசில் இருக்கிற அமைதி வந்து உங்களுக்கு கூடும். அதனால் ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு நல்ல ஒரு யோசனை உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளுணர்வு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எதிர்கால முடிவுகளில் வந்து சரியான வழிகாட்டுதல் தர மாதிரியாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்களே உங்கள் மனசில் தோணும் இது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன், வியாழன், சனி இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான நாட்களாக இருக்கும். இந்த நாட்கள் நல்ல விஷயங்களுக்கு இந்த 3 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலுமே 2 வாட்டி யோசனை பண்ணுங்கள். தவறுதலாக எந்த ஒரு யாரையுமே வந்து கடிஞ்சு பேசுகிறாதீங்க. அந்த மாதிரி ஜாக்கிரதையாக முடிஞ்ச அளவுக்கு இருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் வயலட் கலர் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புதுமையான சிந்தனை, ஒழுங்கான ஒரு விஷயமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி செயல்படுத்தினாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு கேரண்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. ஒரு நல்ல நல்ல ஐடியாலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.